ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க கார் பார்த்திங்கன்னா டாட்டாவில் நியூவாக லான்ச் ஆயிருக்க டாடா சியரா .EVங்க. இந்த சியரா வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசலில் ஆல்ரெடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ வந்து EV மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாடலோடைய கம்ப்ளீட் வாக்குறோன்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. இந்த டாடா சியரா EV வந்து நமக்கு ரிவ்யூக்கு வழங்கினது SGA டாடா கோயம்புத்தூர். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ஷோரூம் விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள். இந்த சியராவில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்டரி பேக்ஸ் கொடுக்குறாங்க. 63 கிலோவாட் பேட்டரி பேக்கும் 75 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து டாட்டாவில் தான் உங்களுக்கு வந்து 15 இயர்ஸ் வந்து பேட்டரிக்கு வாரண்ட்டி வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதனோட ஃப்ரண்ட் வியூ இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாட்டாங்கிற லோகோ வந்திருக்குங்க. இந்த கனெக்டிங் DRLs வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹெட்லைட்ஸ் வந்து இங்கே LED லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஐஸ் க்யூப்ஸில் வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் வந்துருக்கு. சென்சார்ஸ் வந்து இருக்குங்க. இதில் வந்து அடாஸ் லெவல் 2 இருக்கிறனால உங்களுக்கு வந்து ரேடாஸ் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து 540 டிகிரி கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ சைட் வியூ வந்து பார்க்கலாங்க. அடாஸ் லெவல் 2 இருக்கிறனால இங்கே சென்சார்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சைடில் கொலிஷன்ஸ் எல்லாம் ஆகக்கூடாதுங்கிறது. வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டியூவல் கலரில் வந்துருக்குங்க. 19 இன்ச்சஸ் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. டாட்டாங்கிற லோகோ இருக்குது. டாடா .EVங்கிறது இந்த EVயில் வந்து எல்லாத்துலேயுமே இப்போ டாட்டாவில் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்துட்றாங்க. கேமரா இங்கே மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஷ் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணுங்க. டோர் ஹேண்டில்ஸு பில்டு வந்து டாட்டாவில் எல்லாமே வந்து 5 ஸ்டார் சேஃப்டி தான். அடல்ட் அண்டு சைல்டு ஆக்குபெண்ட்ஸ்க்கு 5 ஸ்டார் சேஃப்டி தான் கொடுத்துருக்குறாங்க. சியராவோட ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்டிங் கிளாஸ் தாங்க. இது வந்து ஓல்டு சியராவில் வந்து ஒரே கிளாஸாக இருக்கும். இதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே டோர் தனியாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஹைலைட்டுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா பெனரோமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. ரூஃப் ரைல்ஸ் வந்து மேலே இருக்குங்க. ரியர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கனெக்டிங் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சியரா .EVங்கிறது வந்துருக்குங்க. டாட்டாங்கிற லோகோ இருக்குது. வைப்பர்ஸ் வந்து ஹிடன் வைப்பர்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர்ஸ் வந்து இதிலே கொடுத்துருக்குறாங்க. டிஃபாகர் லைன்ஸ் வந்துருக்குங்க. கேமரா வந்து உங்களுக்கு இங்கே மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சென்சார்ஸ் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சியராவில் பார்த்த பெட்ரோல் அண்ட் டீசலில் பார்த்து அதே மாதிரி ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. லெதர் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ஹேண்டில்ஸ் வந்திருக்கு. ஒரு கிளாசி ஃபினிஷில் அந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்டீரியரில் உங்களுக்கு கீழே வந்து பெரிய ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து கீழே இருக்கிறனால உங்களுக்கு வந்து டோட்டலாகவே வந்து ஃப்ளாட் ஃப்ளோர் கொடுத்துருக்குறாங்க. அதனால் 3 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக பெரியவங்களே உட்காரலாங்க. அது வந்து கீழே அந்த ஹம்பெல்லாம் அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக உள்ளே வரலாங்க. ஸோ நல்ல ஒரு பொசிஷனில் ஹைட் பொசிஷனில் இருக்குது. டோர் வந்து நல்லா சாலிடாக இருக்குங்க. 5 ஸ்டார் சேஃப்டினால். இங்கே வந்து ஒரு சன் பிளாங்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லைட்ஸ் வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக லாங் ட்ரைவ் போகிறதுக்கு நல்ல வென்டிலேஷனு இதுக்கு நல்லா இருக்குங்க. லைட்ஸ் வந்து ரீடிங் லேம்ப்ஸ் இருக்குது. ஏர் பேக்ஸ் வந்து 6 ஏர் பேக்ஸு ஸ்டாண்டர்டாக வந்துருக்குங்க. AC வென்ட்ஸ் வந்து 2 கொடுத்துருக்குறாங்க. AC வென்ட்ஸ் 2 கொடுத்துருக்குறாங்க. C டைப் சார்ஜஸ்ஸு USB போர்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. செல்ஃபோன்ஸ் இங்கே வச்சுக்கலாங்க. சீட்ஸ் வந்து நல்ல லெதரேட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க பெர்ஃபரேஷன்ஸோட. சென்டர் வந்து ஆம்ரெஸ்ட் இருக்குங்க. இப்போ 2 பேர் தான் போகிறோம்னா நம்ம சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹெட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்கிறனால நல்ல ஸ்லாண்டிங் பொசிஷனில் நம்ம உட்காந்துக்கலாங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா பெனரோமிக் சன்ரூஃப் வந்து நல்ல பெரிய பெனரோமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. அதனால் உங்களுக்கு லாங் ட்ரைவ் அப்போ நீங்கள் வந்து இந்த பிளாங்க்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு வியூ நல்லா கிடைக்கும் ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறப்ப. ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ரியர் சீட் வந்து 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார்றதுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜருக்கு இந்த கீழே இது ஓப்பன் பண்ணுங்கள். நார்மல் AC சார்ஜருக்கு இங்கே மேலே உள்ளதுங்க. இந்த ரிங் மாதிரி லைட் வந்து இப்போ இண்டிகேஷன்ஸ்க்காக கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆப்ரேஷன்ஸ்க்கு இப்போ நம்ம ஆஃப் ஆகிடுச்சுன்னா ரெட் கலரில் இருக்குங்க. உங்களுக்கு வந்து ரன்னிங் அப்போ அது ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து க்ரீன் கலரில் இந்த லைட் மாறிடும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபோனில் ஆப்லேயுமே வந்து உங்களுக்கு என்ன ரேஞ்சு சார்ஜஸ் இருக்குங்கிறது எல்லாமே அதிலே ஃபோன்லேயே கனெக்டிவிட்டியில் காமிச்சிடும். அந்த RF கார்டு கொடுத்துருவாங்க. இந்த கார்டை வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு டேப் பண்ணாலே கார் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னொன்று இப்போ வந்து உங்களுக்கு கீஸ் வந்து இப்போ கிடையாதுங்க. அந்த ரவுண்ட் டைப் கீ தான் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து கொடுத்துன்னு கூட நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் காரை. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் அந்த சியராவில் வர அதே டைப் தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு மிரர் கண்ட்ரோல்ஸ்லாம் இங்கே வந்துருக்குங்க. இதில் வந்து அந்த டெரைன் மோட்ஸ் எல்லாம் இருக்குங்க. எக்கானமி பட்டனு
ஹெச்யூடிங்கிறது அங்கே வந்து நம்ம டிஸ்பிளே வந்து அதிலே விண்ட்ஷீட்லேயே பார்த்துக்கலாம் ரன்னிங் அப்போ. அதனோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹோல்டோடைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர்டு சீட்ஸுங்க. இதில் வந்து 3 சீட்ஸ் வந்து நம்ம வந்து 3 டிரைவர் கம் ஓனர் இன்னொரு வீட்டில் இருக்கவங்க ஓட்டுறாங்கன்னா 3 பொசிஷன் செட் பண்ணிட்டோம்னா அந்தந்த நம்பர் அனுப்புகிறப்ப அவங்களுடைய பொசிஷனுக்கு செட் ஆயிரும். ஸ்டீரிங் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிமினேட்டட் ஸ்டீரிங் வீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கனெக்டிங் ஸ்க்ரீன்ஸ் வந்து ட்ரிபிள் ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ டிமிங் மிரர்ஸ் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டச் பேனல் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. 65 வாட்ஸ் சார்ஜர்ஸ் இருக்குங்க. இது வந்து ஒரு சவுண்ட் பார் வந்து இங்கே சென்டரில் கொடுத்துருக்குறாங்க. கியர் வந்து இதுதாங்க, பார்க்கிங், ரிவர்ஸ், ட்ரைவ் மோடு. இங்கே வந்து ஒரு சார்ஜர்ஸ் வந்து வச்சுக்கலாங்க. இந்த இடத்துல மூமெண்ட்ஸ், சன்ரூஃப், இது பட்டன்ஸ், இது லைட்ஸோடைய கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது ஷோரூம்குள்ளே இருக்கிறனால நம்மளால் ஆன் பண்ண முடியலைங்க. பார்க்குறப்ப நம்ம ட்ரைவ் போகிறப்ப நம்ம இதை வந்து ஆன் பண்ணி எல்லா ஃபீச்சர்ஸும் பார்க்கலாங்க. இதில் வந்து கேம்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ குழந்தைங்க இதெல்லாம் இங்கே இந்த பக்கம் உட்கார்றவங்க விளையாடுறதுக்குன்னா அது கேம்ஸு கொடுத்துருக்குறாங்க. டால்பி அட்மாஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி JBL ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. தியேட்டர் எஃபெக்ட் வந்து இருக்குங்க. இந்த Sierra.EVயில் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து குவாட் வீல் டிரைவ்னு சொல்லி உங்களுக்கு 4 வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸும் அதில் வந்திருக்குங்க டாப் எண்டில். ஏன்னா உங்களுக்கு 63 கிலோவாட் பேட்டரியில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 400+ வந்து ரேஞ்சு கிடைக்குங்க. இந்த 75 கிலோவாட் பேட்டரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 500 கிலோமீட்டர் ப்ளஸ் வந்து நீங்கள் கேரண்டியாக போகலாங்க. ஸோ அதனால் நீங்கள் இங்கேருந்து நீங்கள் சென்னை போகிறனால சிங்கிள் சார்ஜில் நீங்கள் சென்னை போயிடலாம். நீங்கள் சார்ஜிங் பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எவ்ரி 50 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. அது நம்ம ஆப் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆப்லேயே நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டீங்கன்னா எங்கெங்கே சார்ஜஸ் இருக்குங்கிறத நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டு அது மாதிரி இதில் நீங்கள் ஒரு டிஃபன் பிரேக்கு அது மாதிரி லஞ்ச் பிரேக்கில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சார்ஜ் ஒரு 20 to 80% வந்து ½ அன் ஹவரில் வந்து ஆயிருங்க. அதனால் வந்து ரன்னிங் காஸ்ட்டும் வந்து பெட்ரோல் டீசலை விட இது வந்து ரொம்ப கம்மியாக தான் வருங்க. பர் கிலோமீட்டருக்கு ஒரு 4 rupees கிட்ட தான் உங்களுக்கு சார்ஜு அவுட் டிசியில் போட்டிங்கன்னா சார்ஜில் ஆகும். இதே நீங்கள் வீட்டில் சார்ஜ் போட்டிங்கன்னா சோலார் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் வந்து ஃப்ரீயாகவே ஆயிருங்க. இப்போ கவர்மெண்ட் சப்சிடியெல்லாம் கொடுக்கறனால நீங்கள் வந்து சோலார் பிளான்ட் வந்து வீட்டுக்கு நம்ம போட்டோம்னா வீட்டில் போடுற சார்ஜ் டோட்டலாகவே ஃப்ரீயாக வந்துடும். ரன்னிங் காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதனோட இது வந்து கம்மியாக தான் வருதுங்க. சர்வீஸ் காஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாக தான் வரும். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.